ஆ சுடும், நான் எடுக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே சுடு தண்ணி வச்சுட்டேன். பையனுக்கு வந்து 9 o'clock கிளாஸ் ஆரம்பிக்கும், ஆன்லைன் கிளாஸு. ஸோ அவன் வந்து இப்போவுமே 9 o'clock கிளாஸ்னால் 8 o'clock ரெடியாக இருக்கணும்னு நினைப்பான். நல்லது தான் அது, அந்த மாதிரி பங்க்சுவலாக இருக்கிறது. அதனால் சரி எந்திரிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து விளையாடிட்டு இருப்பான். அதனால் சுடு தண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ நேற்று க்ளீன் பண்ண இடத்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஃபுல்லாக செடி முளைச்சிட்ருந்து. ஆனால் செடி போனதுக்கப்புறம் நிறைய மண் பறக்குது. சோயில் எரோஷன் எவ்வளோ நடக்குதுன்றது தெரியுது. இதில் செடி இருக்கும்போது மண்ணே வராது. செடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மண் நிறைய பறக்குது. ஸோ இடம் க்ளீனாக இருக்குது. இடையில அங்கங்கேயே இந்த சிமெண்ட்டு வந்து இடைவெளி விட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் புல் முளைக்குது. ஆள் இருந்தாங்கன்னா அப்பப்போ எடுத்துருவாங்க. ஆள் இல்லாதனால இந்த மாதிரி குப்பையாயிடுச்சு. காலையில் 7 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. காலையில் எழுந்தோடனே அடுப்பு கேஸ் மேலே எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா எலி நிறைய இருக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் தான் எடுத்து வச்சுட்டு படுத்துருந்தோம் காயெல்லாம். இங்கே இந்த காயில் இந்த பழத்தை எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கு. ஸோ நிறைய 2-3 பழத்தை காணோம் வேறு அதில். இது வந்து அது சாப்பிட்டது மட்டிப்பழம். இன்னொரு பழம் இருக்குது கதளிப்பழம், அதை எடுக்கலை. மட்டிப்பழத்தை மட்டும்தான் எடுத்துருக்கு. மற்ற காயெல்லாம் ஒன்றும் ஆகலை, எல்லாம் நல்லாயிருக்கு. இது மட்டும் எடுத்துருக்கு. இன்றைக்கி நைட்டு இது எல்லாத்தையும் மூடி வைக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு கறியும் சப்பாத்தியும் செய்யலான் இருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நான் சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, சப்பாத்தி கட்டை இல்லை, தட்டுற கம்பு இல்லை, நீ எப்படி பண்ண போகிறேன்னு. சரி, இங்கே இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் நீ எப்படி பண்ணுவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நிறைய பொருளெல்லாம் தேவையில்லை. ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகா. ஸோ உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக போட்டுடலாம். வேக போட்டுட்டு காய் எல்லாமே கட் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸி வைக்கிறது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் இருக்காது. ரொம்ப காரம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப போட்டால் போதும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு குக்கரில் வேக வச்சுட்டு நான் காய் எல்லாமே கட் பண்ணிடுறேன். காலையிலே இந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நல்லா கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் லைட்டு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வீடியோக்கு அந்த அளவுக்கு லைட்டு தெரிய மாட்டேங்குது. நான் இங்கே வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சப்பாத்திக்கு இப்போ செய்கிறதுக்கு. 1/2 கிலோ, நாங்கள் 4 பேர். 1/2 கிலோ மாவு போட்டோன்னா ஒரு 3 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த பசங்க அங்கே இங்கே போய் விளையாடிட்டு வந்து திருப்பி எடுத்து ஒன்று சுருட்டி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் 1/2 கிலோ மாவையும் போட்டுட்டேன். ஸோ இந்த வீட்டில் வந்து ஒரு 4 பேர் மினிமம் பாத்திரம் எல்லாம் வச்சு மினிமமாக எவ்வளோ வச்சு பரிமாற முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். என்ன ஒன்று, கொஞ்சம் வேலை அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் வேலை அதிகம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம அங்கே செய்கிற வேலை தான், இந்த நார்மலாக சிட்டியில் டவுனில் எல்லாம் செய்கிற அதே வேலை தான். ஆனால் பாத்திரம்லாம் நிறைய இல்லாததுனால நம்மளுக்கு வந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதையே திருப்பி யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி கரெக்டாக இருக்குது. எல்லா வேலையுமே எப்பவும் போல தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இதுவும் ஜாலியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கடாய் வச்சுட்டேன்.
இந்த லைட்டு தான் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி போட்ட பாத்திரம் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது, சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்த பாத்திரம். ஸோ அந்த ஒரு பாத்திரம் மட்டும் என்கிட்ட மூடி போட்டது இருந்ததுனால அதுலேயே எல்லா சாமானமும் எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்கள், எல்லாம் கவர் கவராக வச்சுருக்கேன், குட்டி குட்டி போட்டுலாம் மாட்டேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம் அதுலேயே சேர்த்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுக்கலான்ட்டு போனேன். நேற்று நைட்டு படுக்கும்போது துணியில் சுற்றி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அளவுக்கு கொத்தமல்லி கீரை வச்சுருந்தேன். அந்த மல்லிக்கீரை எல்லாமே எலி எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த எலியிலேருந்து சாமான்களை காப்பாற்றுறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது இந்த வீட்டில். நான் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாமே எலி எடுத்துருது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் மேலே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மினி ஸ்டோர் ரூம். சரி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ மேலே இருக்கிற பொருள் எதுவுமே எடுக்கலை இன்னும். அதோட படி சரியில்லாதனால மேலே ஏறல, எடுத்து தரேன்ட்ருக்காரு. இப்போ வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குழம்புலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தோல் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பச்சை மிளகாவும் தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வேணான்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரமாக இருந்தானா அதுவே போதும். ஸோ மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களோட இது குழம்போட கலர் சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி மஞ்சள் கலரில் இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்துட்டோன்னா அந்த ரெட்டிஷ் கலர் சேர்ந்துடும். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த கரண்டியிலே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா குழஞ்சிருச்சு. அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த குழம்புலாம். ஸோ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டோன்னா அதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும். இது வந்து மசாலா சேர்க்காமல் செய்கிறதுனால ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது வந்து வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினோன்னா கொஞ்சம் ரன்னியாக இருக்கும் குழம்பு. அதனால என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கடலை மாவு சேர்க்கலாம். கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். இங்கே என்கிட்ட கடலை மாவு இல்லாதனால கோதுமை மாவே ஒரு 1.5 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். ஸோ அந்த 1.5 ஸ்பூன் கோதுமை மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி, எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, நம்ம குழம்பு எந்த திக்னஸில் சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து எந்த கார்ன்ஃப்ளவரு இல்லை கடலை மாவு, தேங்காய் பால், இல்லாட்டி கோதுமை மாவு எதுனாலும் சரி, கொஞ்சமாக அதோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கலந்து சேர்த்துடலாம். இப்போ இது சேர்த்த உடனே திக்னஸ் பாருங்கள், குழம்போட திக்னஸ்ஸு நல்லா கெட்டியாயிருச்சு. இவ்வளோதான் குழம்போட ப்ரிப்பரேஷன். தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்துட்டோன்னா குழம்பு ரெடி. மல்லிக்கீரை போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது எலி சாப்பிட்டுடுச்சு. சரி, இன்றைக்கி மல்லிக்கீரை எல்லாமே இந்த குழம்பு சாப்பிட வேண்டியது தான். ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காரு, என்ன பண்ணுறா இவ சப்பாத்தி போடுறதுக்குன்னு. ஓ, இதை வச்சு தான் நீ அப்படி இப்போ சப்பாத்தி போடலான்ட்டு ஐடியா பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு இங்கே இருந்துட்டு. வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்தது, தட்டு இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, அப்புறம் என்ன 2 கை இருக்குது, போட்டுற வேண்டியதா சப்பாத்தி அப்படின்னு. பசங்க வந்து சப்பாத்தி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ
எப்படியாவது சப்பாத்தி செய்யணுன்ட்டு இறங்கியாச்சு. அதுவும் வசதியாக தான் இருந்தது. சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாட்டு. ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது. க்ளீனிங் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் வந்து பையன் வந்து நான் குக் பண்ணுறேன் அதை எடுங்க அப்படின்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிழங்க அவிக்க போகிறத பார்க்க போகிறோம். வெந்துருச்சா பார்க்கலாம் வாங்க. சுடும் நான் எடுக்கேன். நீ பாரு எப்படி பார்க்கணும். கரெக்ட். வெந்துருச்சு. சூப்பர். கை காய் வந்துருச்சா? ஓகே. உப்பு போட்டியாம்மா நீ? மறந்துட்டியா? போடு. ஒரு 2 minutes போட்டு வச்சிடலாம். என்ன வா, கொஞ்சமா போடு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மூடி வச்சிடலாமா? இதை வந்து ஒரு துணி வச்சு எடுக்கணும், இல்லாட்டா சுடும். ஓகே. இப்போ இதுக்கு தொட்டுக்க என்னது? சட்னி. என்னென்ன செய்ய போற அடுத்தது? தொட்டுக்க சட்னி. என்ன சட்னி? பச்சை மிளகாய் பூண்டு சட்னி. பூண்டு சட்னி. இது மட்டும் அரைச்சா போதுமா? இல்ல, உப்பும் போடணும். உப்பும் போடணுமா? இது 3 போட்டு அரைச்ச சட்னி செய்திடலாமா? ஓகே. என்னோட சின்ன பையனுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனுக்கு குக்கிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கூட ஹெல்ப் பண்ணுவான். எல்லாமே இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. பாரு, அப்பாவும் பிள்ளைங்களும் கிழங்கு கட் பண்ணாங்க. ஸோ கட் பண்ணி இங்கேயே வச்சுருக்காங்க. இதை எடுத்து அங்கே வேஸ்ட்டில் போடணும், வேஸ்ட் பாக்ஸில். உள்ளே போய் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு, கிழங்கும் இது வெந்தாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் சட்னியில். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். சரி, தேங்காய் எண்ணெய் சேர்த்தா என்ன ஆகும்? இனிப்பு குறையும், காரம் குறையும். நீ இந்த சமையல்லாம் படிச்சிட்டியா? ஏய், சூப்பரா கிண்டி. போதும் 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 போதும். ஓகே, சாப்பிடலாமா? ரெடி? சாப்பிடு. சாப்பிட்டு டேஸ்ட் நீயே செஞ்சதை நீயே டேஸ்ட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். நான் எடுத்துறவா? சூடா இருக்கும். என்ன செய்யணும்? தொட்டுக்கோ. சூப்பரா இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணேன். வாவ், சூப்பர், செம்ம. ஓகே, முடிச்சிடலாமா விலாக? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. என் பையன் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க.